பெரியவா சரணம், சிவா பெரியவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரியவா சரணம். இன்னைக்கு வந்து தெய்வ சாது பற்றி சில பேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன். அகெயின் வாட்சிங் மை வீடியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், சிவா பெரியவாளோட ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கிலேருந்து தெய்வ சாது பற்றி சில ரெஃபரன்சஸ் கொடுத்து, சில எக்ஸாம்பிள், சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்து அதை பற்றி இன்னைக்கு வீடியோ. ஸோ நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. 19ல் வந்து 5F புலாலை பரம பக்தியுடன் நிவேதித்தாலும் தெய்வ சாது. புலாலை பரம பக்தியுடன் நிவேதித்தாலும் தெய்வ சாது. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பேன் வாட் வில் பி த எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. தனது கண்ணையே பகவானுக்கு அர்ப்பணித்த கண்ணப்ப நாயனார் ஓர் தெய்வ சாது. அவர் தனக்கு பிடித்தமான புலாலை பகவானுக்கு அர்ப்பணித்து வந்தாலும் கூட அவர் தெய்வ சாதுவின் நிலைக்கு முந்திய நிலைகளை முடித்தேற்றியவர் ஆவார். ஏதோ ஒரு முந்திய காரணத்தை முன்னிட்டு பகவான் அவரை இப்பிறவியில் வேட ஜாதியில் பிறக்க வைத்தார். ஸோ இப்போது வந்து தெய்வசாது பற்றி படிச்சிட்டோம். இப்போ லெட்ஸ் கோ பேக் டு ரெஃபர் வாட் இஸ் பெரியவாஸ் டெஃபினிஷனு. அது வந்து பேஜ் நம்பர் 7ல் இருக்குது. 8 வந்து தெய்வசாது முரட்டு பக்திமான்கள், நாயன்மார்கள், ஆழ்வாராதிகள், பக்திதாசர்கள் போன்றவர்களைப் போல் இயங்குபவர்கள் விதவிதமான வகைகளில் தெய்வீக பணிகளை ஏற்பார்கள். இந்த முரட்டு பக்திமான்னாக்க நாட் ஜஸ்ட் லைக் ஹண்டர். இந்த எக்ஸாம்பிளில் ஹண்டர் அவள் வந்து சாஃப்டாகவும் இருப்பாள். ஸோ அதுக்கு நான் அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். பட் மெயினாக புரிய வேண்டியது தெய்வ சாதுன்னாக்க பக்திக்கு அவ்வளோ அவள் மகத்துவம் கொடுத்துருப்பா. நமக்கு தெரிஞ்ச நாயன்மார்கள் கோவிலெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், அந்த மாதிரி நிறைய பக்தி பண்ணுறவா தான் தெய்வ சாதுவோட லெவல்னு பெரியவா இருக்குது. அது ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ வந்து கோ பேக் டு பேஜ் நம்பர் 27. பேஜ் நம்பர் 27ல் 16F தன் பாலனை விட பகவானை நேசிப்பவர் தெய்வ சாது. தன் பாலனை விட பகவானை நேசிப்பவர் தெய்வ சாது. அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன். தாங்கள் ஆராதித்து வந்த விக்கிரகத்தில் தெய்வம் இருந்து வருவதாக ஓர் தம்பதிகள் திடமான நம்பிக்கையை கொண்டிருந்தனர். இவர்களுடைய பக்தியை வெளிப்படுத்த பகவானும் மனம் கொண்டு விட்டார். ஒரு நாள் இரவில் இவர்களுடைய வீடு தீப்பிடித்து கொண்டு விட்டது. இதை உணர்ந்த தம்பதிகள் சட்டென்று விழித்தெழுந்து தீயில் புகுந்து தங்களை பாதித்து தீப்புண்களையும் லட்சியம் செய்யாமல் விக்கிரகத்தை வெளியேற்றி காப்பாற்றி விட்டார்கள். அதற்கு பிறகுதான் தங்களுடைய ஒரே பாலனை மீட்க முயன்றார்கள். இதற்கிடையில் அண்டையர்களால் தீ அணைக்கப்பட்டு விட்டது. ஆனால் பெற்றோர்கள் பாலனின் கருகிய உடலை தான் காண நேர்ந்தது. பகவானின் ஆக்ஞை என்று கருதிய தம்பதிகள் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியங்களுக்கு யத்தனம் செய்தனர். என்னே அதிசயம்! கருகிய உடல் இயற்கையான தோற்றத்தை ஏற்று பாலன் விழித்தான். தெய்வ சாதுக்களின் பெருமையை இந்த விதத்தில் தோற்ற வைத்தார் பகவான். ஸோ தெய்வ சாது இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம எப்போதும் சொல்கிறோம்ல, வாட் யூ சோ யூ ரீப். இவா அந்த இதில் வந்து இந்த ப்ராப்ளத்தில் மாட்டலை. பகவான் வந்து அவள் பண்ண பக்தியை வந்து எல்லாருக்கும் புரியணும். எப்படி அவர் அவ்வளோ பெருமையாக இருக்கார் இந்த 2 தம்பதிகளை பார்த்து அப்படின்ட்டு அதை நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒரு இன்சிடெண்ட்டை பகவான் பண்ணி காமிச்சிருக்கான்னு பெரியவா எழுதியிருக்கா. ஸோ இவா வந்து அவ்வளோ வினயத்தோட they were more concerned about the idol than their own son. அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்று வந்து பேஜ் 166
166ல் வந்து 127H. 127H. வாழ்வும் தாழ்வும் சாவும் அவனருள் என்பார் தெய்வசாது. வாழ்வும் தாழ்வும் சாவும் அவன் அருள் என்பார் தெய்வசாது. தாழ்வும் சாவும் பகவானுடைய அருள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆனால் தெய்வ சாதுக்கள் அவைகள் இரண்டிலும் இன்பத்தை உணர்பவர்கள் ஆவார்கள். தெய்வ சாது வந்து எல்லாத்தையுமே அன்டிஸ்டர்ப் டுவர்ட்ஸ் தேர் பக்தி. ஸோ எதுவுமே அவளை அஃபெக்ட் பண்ணாது. இந்த பர்டிகுலர் இது படிக்கிறச்சே எனக்கு எப்போதும் ட்ரிப்ளிகேன் பெரியவா தான் வருவா. எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலையும் அவர் வந்து எனிதிங் அவர் ஏற்றுக்கொண்டார். அதை வந்து ரெண்டுமே அதில் இன்பத்தை அனுபவிச்சான்றது தான் இதில் மெயின். அண்ட் வி சா லிவிங் எக்ஸாம்பிள் வென் வி வேர் அலைவ். ஸோ அதனால் பெரிய இந்த டிஸ்கிரிப்ஷன். அடுத்தது வந்து பேஜ் 238. பேஜ் 238ல் 159E. பகவானுக்கு மானசீகமாக பணியேற்றுவோரும் தெய்வசாது. பகவானுக்கு மானசீகமாக பணியேற்றுவோரும் தெய்வசாது. பரம ஏழையாக வாழ்ந்து வந்த பூசலார் என்ற நாயனார் தன்னுடைய மனதினாலேயே ஓர் கோவிலை கட்டி முடித்து அதற்கு ஓர் கும்பாபிஷேக நாளையும் குறிப்பிட்டிருந்தார். அதே நாளில் தான் கட்டி முடித்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் வைத்திருந்தான் அரசன். ஆனால் பகவான் அரசனின் கனவில் தோன்றி பூசலார் கோவிலின் கும்பாபிஷேகத்தை நேரில் சென்று நடத்தி வைக்க உத்தரவிட்டார். அரசனும் அவ்விடம் சென்று தனக்கு பகவான் இட்ட கட்டளையை தெரிவித்து பூசலாரின் பக்தி மகிமையை அறிந்து அஞ்சலி செய்து அவ்வூர் கோவிலில் சிறந்த மண்டகப்படியை பணிந்துவிட்டு தலைநகருக்கு திரும்பினான். பூசலாரின் மேன்மையை இந்த விதத்தில் தெரியப்படுத்தினார் சிவபெருமான். ஸோ ஃபிசிக்கலாக மட்டும் பண்ணுறது வந்து வெளித்தோற்றம், என்னது விஷுவலி ஒருத்தரோட ஒர்க் மட்டும் இஸ் நாட் இண்டிகேட்டிவ் ஆஃப் தேர் தெய்வசாது லெவல். இவர் மனசாலேயே பக்தி பண்ணி மனசாலேயே கோவில் கட்டி அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அரசனுக்கு ட்ரீமில் சொல்லி அவரோட மகிமையை காமிச்சிருக்கார். தெய்வசாதுவோட பூசலாரோட மகிமையை. இதே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த அந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த விக்கிரகத்துக்குள்ளே பெருமாள் ஒளிஞ்சுன்னு இருக்காருன்னு நினச்சிட்டு அதை காப்பாற்றுறா இல்லையா, அவளோட பக்தியும் வெளிக்காட்டுறதுக்காக அந்த இன்சிடெண்ட், அந்த ஃபயர் இன்சிடெண்ட்டை பகவான் ஏற்றி நடத்தினார். ஸோ இது ரெண்டுத்துலேயுமே என்ன புரியுறது, ட்ரூ பக்தி பண்ணுறச்சே எல்லா காட்ஸ் நோ இட் இல்லையா, அதை வந்து இன்னொருத்தருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறாங்கிறது இந்த எக்ஸாம்பிளில் இருக்குது. இது ரொம்ப வெரி இன்ட்ரெஸ்டிங். தெய்வசாதுங்கிற அந்த கம்ப்ளீட் சரண்டர் டு பக்தி அண்ட் சிவபெருமான் பெருமாள் எல்லாம். இது வந்து நான் வந்து சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் படிச்சேன்னாக்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அகெயின் நான் படிக்கிறச்சே யூ டேக் த புக், take a pencil, mark the pages and you read and underline whatever you feel that is bringing some intrigue in you. ஸோ அதனால் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கும் புரியும். ஸோ இன்னித்து டாபிக் தெய்வசாது. திருப்பி இன்னொரு வீடியோவில் வேறு லெவல், அடுத்த லெவல் எடுத்து போடுறேன். இது வந்து லெவல் நம்பர் 8. லெவல் நம்பர் 8 தெய்வசாது. மகாபெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.